புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ். இதெல்லாம் பெல்லாதியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கூடிய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை தவிர மற்ற நபர்கள் தயவு செய்து ஓரமாக நிற்கும்படியும் வாகனம் உள்ளே வருவதற்கு ஏதுவாக இருக்கும்படியும் நீங்கள் எல்லாம் இடையூறு செய்யாமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஏ.கே. செல்வராஜ் மற்றும் ஓ.கே. சின்னராஜ் என்கின்ற இருவரும் மாறி மாறி 25 ஆண்டு காலம் சட்டமன்ற தேர்தல் வியூக சக்கரவர்த்தியுமான அன்புக்குரியவன் வி. செந்தில் பாலாஜியினுடைய தலைமை பொறுப்போடு இங்கு கழகத்துடைய இளைஞர்கள் செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் அவர்களும் இங்கு வந்து உங்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். இங்கு கூடியிருக்கக்கூடிய கழகத்துடைய தோழர்களும் பொதுமக்களும் நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த சட்டமன்றத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற இந்த காலச்சூழலில் நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். இங்கு கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் கடந்த காலங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் எப்படியெல்லாம் தன்னுடைய வசைவாடி வந்து தரையிலே இசைவாடி வந்து எப்படி முதல்வரானார், எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார் என்று எல்லா விளக்கத்தையும் இங்கு சொல்ல இருக்கிறார். அதை நாமும் உணர்ந்து செவிமடுத்து கேட்டு கழகத்துள்ளாடு வெல்லும் என்று சொல்லி அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தம்பி அங்க மேல இருக்கிறவங்க அங்க எதுக்காக அங்க இருக்கிறீங்க? இந்த பில்டிங் போங்க, அங்க போகாதீங்க. அங்க யார்கிட்ட அனுமதி வாங்க அங்க போக கூடாது, கீழே இறங்குங்க. அங்க வேண்டாம்னு சொல்றோம். இங்க வாங்கப்பா, இங்க வாங்க, இங்க போயிருங்க. பெருமுயற்சியில் இந்தியாவையே தகவலிக்கக்கூடிய அளவில் அது ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நமது தம்பி சுரேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு வெல்லும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தொடரட்டும் தொடரட்டும், திமுக இந்தியா முழுவதும் ஒழிக்கட்டும், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், மோடியை வீட்டுக்கு அனுப்புவதை ஓய மாட்டோம், தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம், சங்கிகளை தோற்கடிக்குவதை தயங்க மாட்டோம், விடமாட்டோம் விடமாட்டோம், ஆதிக்க சக்திகளை விடமாட்டோம், விரட்டுவோம் விரட்டுவோம், சங்கிகளை விரட்டுவோம் விரட்டுவோம் விரட்டுவோம், வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும், திராவிட மாடல் வெல்லட்டும், ஒழிக்கட்டும் ஒழிக்கட்டும், இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டின் குரல் ஒழிக்கட்டும், வாழ்க வாழ்க வாழ்கவே, முன்னெடுத்த தளபதி மு க ஸ்டாலின் வாழ்கவே. அடுத்து நம்முடைய முற்போக்கு கூட்டணியின் சார்பாக வெல்லும் வேட்பாளராக துணை முதல்வர் இளம் தலைவர் இனியும் சில மணி நேரத்தில் வந்து நம்முடைய வெல்லும் வேட்பாளருக்காக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று மேட்டுப்பாளையம் தொகுதி மக்களை கேட்க இருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற அன்புக்குரிய செயலாளர் அசரப்பள்ளி அவர்களே, முனிசாமி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற மாவட்ட அவைத்தலைவர் அன்புக்குரிய நண்பர் புருஷோத்தமன் அவர்களே,
உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இளம் தலைவர் வர்றாருனாலே இந்த கூட்டம்னா எங்க மெயின் பிக்சர் நாளைக்கு வர எப்படி இருக்கு பாத்துங்க. இளம் தலைவருக்கே இந்த கூட்டம் மேட்டுப்பாளையம் தாங்க மாட்டேங்குது. சுரேந்திர சீக்கிரம் பேசு, ரோடு தாங்காதாட்டுன்னு சொல்றாரு அருண்குமார். அந்த அளவுக்கு எங்களுடைய இளம் தலைவருக்கே இவ்வளவு கூட்டம்னா நாளைக்கு வரப்போகுது 4 ரோட்ல எங்களுடைய மெயின் பிக்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் நாளைக்கு வரப்போறாரு. வந்து பாருங்க. ஒருவராரு மேட்டுப்பாளையம் தொகுதி அதிர போகுது பாத்துங்க. இன்னைக்கு அண்ணன் சிஆர் என்ன சொன்னாரு, நேத்திக்கு காலையில தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டு ஒரு சின்ன தீக்குச்சி எடுத்து நகலை எரிச்சதுக்கே இன்னைக்கு மோடி பயந்து அந்த புதிய வரையறையை நிறுத்திட்டாங்க. தளபதி ஒருத்தர் தான் இந்த நாட்டுக்கு இப்பதான் சொன்ன பட்டாசு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதான் நமக்கு முக்கியம். அந்த துகள் வந்து இங்க ஒழுங்கு சொன்னா கேளுங்க சாமி. துணை பார் ஏப்பா அது மாதிரி ரிவேர்ஸ் திரும்பிடுச்சு. சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டீங்க. யாரு அது சொன்ன கேட்கவே மாட்டீங்க. அந்த சட்டத்தை முன்வையுங்கள் என்று இன்றைக்கு. அதனால வர்ற சட்டம் நேத்துக்கு சொன்னாரு, இன்னைக்கு சாதிச்சு காமிச்சாரு. சாதிக்க பிறந்தவன் தாண்டா திமுக கார, சாதிக்க பிறந்தவன் தாண்டா திமுக கார. ஒவ்வொருவரும் 10 வாக்குகளுக்கு சமம். நீங்க எல்லாரும் போய் வீட்டுல போய் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் வருகிற 23ஆம் தேதி பின்னாடி 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 பின்னாடி
தேசிய கொடி கொஞ்சம் பறக்குங்க. முதல்ல இவ்வளவு ஒரு உற்சாகமான அன்பான வரவேற்பு கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொடி கொஞ்சம் மடித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் போய் நம்முடைய மதச்சாரா நம்முடைய உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுக்கிட்டு இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். வந்திருக்கேன் தெரியல உங்களுக்கு. உதயசூரிய சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் அவங்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். கரெக்டா? ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு தெரியுது முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? சகோதரி கவிதா கல்யாண சுந்தரத்தை வெற்றி உறுதியா? வேண்டுங்களா? கையை காட்டிட்டா சென்ற சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை நாம இழந்தோம். யாருக்கா? இந்த முறை தவறு நடந்துடக்கூடாது. இந்த முறை குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல சர்வதேச சின்னத்துல நீங்க வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு ஏற்பாடு செய்வீங்களா? முதல்ல நிகழ்ச்சிகளை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தெற்கு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு செந்தில் பாலகர்களுக்கும் தொண்டாபுத்தூர் ரவி அண்ணன் திரு சி ஆர் ராமச்சந்திரன் அண்ணன் அருண்குமார் திரு புருஷோத்தமன் திரு ராஜகாந்தம் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு பிரஸ்குமார் நவீன் பூர்ணிமா முருகானந்தம் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சுரேந்திரன் எஸ்எம்டி கல்யாண சுந்தரம் பிரதீப் காந்தி ஹரிவரசு முனுசாமி அஷ்ரபதி குருபிரசாத் உதயகுமார் சுரேந்திரன் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் ஹக்கீம் சூரியன் தம்பி விக்னேஷ் நாகராஜ் பாபு மனோஜ் இளைஞரணி உள்ளிட்ட இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் புத்தமையில் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எரிஞ்சு பார்க்கும் போது நிச்சயம் இந்த முறை கோவையில அனைத்து தொகுதியிலே நாம மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது உறுதி. கோயம்புத்தூர் மாவட்டத்துல போன முறை 10 இடத்துல 10 தொகுதியும் வெற்றி வாய்ப்பு இருந்தோம். இந்த முறை 10க்கு 10 100% வெற்றியை இந்த முறை கோயம்புத்தூர்ல பெற்றாங்க. செஞ்சு காட்டுமா? உங்களை எல்லாம் சந்திக்கும் போது எனக்கு மிகுந்த பெருமையா இருக்கு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறாங்க. நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி கொண்டு வருவார். மக்களுக்கு சேவை செய்யணும்னு முழு ஆர்வத்தோட மக்களுக்கு தொண்டு செய்கின்ற முழு ஆர்வத்தோட வந்திருக்காங்க. ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எந்த நேரத்திலையும் மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் 24 மணி நேரமும் வருடம் முழுக்க மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக தான் சகோதரி அவர்களை தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவர் வெற்றி பெற்றா நிச்சயம் இந்த மேட்டுப்பாளையம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். ஆகவே உங்களுடைய வேட்பாளர் செய்வீங்களா? போன முறை நாம மேட்டுப்பாளையத்துல வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், இந்த முறை உதயசூரியன் சேர்ந்து வாக்களிங்க. இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிங்கன்னு ஏன் கேட்கிறேன்னா, எந்த தைரியத்துல கேட்கிறேன்னா, எந்த உரிமையில கேட்கிறேன்னா, இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். சில திட்டங்களை மட்டும் நீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். மத்திய சிறை வளாக கட்டுமான பணிகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விலாமரத்தூர் குடிநீர் திட்ட பணிகள், மேட்டுப்பாளையம் நகராட்சியில 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வார சந்தை மற்றும் வணிக வளாகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறோம். சிக்காரப்பாளையம் 7 மைல் பள்ளம் ஆற்றுல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு புதிய பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். மேட்டுப்பாளையம் நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு சயின்ஸ் சென்டர் அறிவுசார் மையம், நெல்லித்துறை கடம்பன் கோம்பை பழங்குடியின மக்களுக்கு சாலை மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம்.
காரமடை மற்றும் கூடலூர் பேரூராட்சிகள்ல நகராட்சிகளாக தரம் உயர்த்தி உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தி கொடுத்திருக்கோம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேளாண் கிணக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வனபத்திர காளியம்மன் கோயில்ல 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பக்தர்கள் தங்குகின்ற விடுதியை புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறோம். மேல் கோபுர பணிகள், சுற்றுச்சுவர் பணிகள்லாம் முடிச்சு கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் இந்த மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க. சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனவனே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஞாபகம் இருக்கா? முதல் கையெழுத்து அதான் போட்டார். மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே. இன்னைக்கு அரசு பள்ளியில போய் படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு போன வெறும் வயிற்றுல படிக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை வர வச்சுட்டோம். அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதுக்குதான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வராங்க. வருதா? அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து உரிமை தொகை திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களா, முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 கோடை கால சிறப்படிதி 2000 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு 1,31,00,000 மகளிருக்கு காலையில 6 மணிக்கு முதலமைச்சர் அனுப்பிச்சு விட்டாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனுப்பிச்சாரு. மகளிர் எல்லாம் காலையில 9 மணிக்கு பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. உரிமை தொகையை எடுத்துருவாங்கன்னு ஷார்ப்பா மகளிர் போய் பணத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி ஷார்ப்பா வர 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில முதல் இடத்துல முதல் பேரு சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவங்க பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்ன இருக்கும். அதுல வாக்களிச்சு எப்படி வாக்குப்பெட்டியில முதல் இடத்துல அவங்க பேர் இருக்கும், அதே மாதிரி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையிலையும் முதல் இடத்துல கவிதா கல்யாண சுந்தரம் அவங்க பேர் வரணும். உதயசூரியன் மீண்டும் மேட்டுப்பாளையத்துல ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற வெற்றி செய்தி வரணும். செஞ்சு காட்டுறீங்களா? இப்ப நம்ம தலைவர் சில வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? அமைச்ச உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் இல்ல, அதை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியாச்சு. அப்ப கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியாச்சு. ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு வீடு கட்டி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? வீட்டுல பேசி மகளிர் கேட்கிறேன், வீட்டுல முடிவு பண்ணிட்டீங்களா? ஆட்சி அமைஞ்ச முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் வேணுங்கிறத மகளிர் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கிறாங்கிற திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் இப்போ இவ்வளவு நேரம் இவ்வளவு திட்டங்கள் சொன்னல, இந்த 5 வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதிகளாம் கொடுத்தல. யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுத்திருக்கிறாங்களா? நமக்கு கேட்கிற நிதியும் கிடையாது. நம்முடைய கல்வி நிதியும் பறிச்சு வச்சிட்டு இருக்காங்க. 3500 கோடி கொடுக்க முடியாதுட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க. மும்மொழி கொள்கைனா என்ன? மீண்டும் இந்தி திணிப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சியை ஒன்றிய மோடி அரசு செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு எந்த திட்டங்களும் வர்றதில்லை. போன வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல பேரே இல்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற பழி வாங்குற ஒன்றிய பாஜக அரசை நம்ம பழி வாங்கணுமா வேணாமா? அதனாலதான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம வீழ்த்த வேண்டும்.
தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு ஜெயிச்சு காட்டணும்னா இங்க மேட்டுப்பாளையத்துல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் வெற்றி பெற்றாச்சுங்கிற செய்தி வரணும். அதை செஞ்சு கொடுப்பீங்களா? பாருங்க, 3 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு எல்லாமே நீங்களே வச்சிருக்கீங்களா? பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்களா? பிளக்ஸ் வச்சிருக்கீங்களா? தெரியுதா? தெரியுதாம்மா? சார் இங்க காட்டுங்க. இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரல, நீங்களே தான் எடுத்துட்டா காட்டுறீங்க. இதுக்கெல்லாம் நான் திட்டு வாங்க முடியாது. எனக்கு என்ன அப்படின்னா திட்டுறாரு இவரு. நீங்க முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இத நான் சொன்னேன்னு சொல்லிதான் என் மேல கடும் கோபத்துல இருக்காரு. என்ன கண்ணா அப்படின்னா திட்டுறாரு. என்ன செத்து போட்டாருமா. போட்டோ காட்ட போட்டோ அப்புறமா தான் காட்டுறேன். முரட்டு அடிமைன்னு சொன்னதுக்காக தான் இவ்வளவு கோவம் என் மேல. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அவர் பேசுறாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஆமா உங்க அளவுக்கு எல்லாம் எனக்கு அனுபவம் கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்துக்கேமா, அந்த போட்டோ இருக்குல்ல, அதே வேற ஆங்கிள் இருக்கு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுதான். பதவிக்காக பொறுப்புக்காக போய் யாருக்காக விழுந்த அனுபவம், யாருக்காகவும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. நான் சொன்னேன், நீங்க போய் காலில் விழுந்த தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா அந்த அம்மா காலையை வாரி விட்டாரு, அதுதான் நான் சொன்னேன். இப்போ அந்த அம்மா உள்ள வந்துட்டாங்க, சத்திகலாமே கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, அந்த போட்டோல இருக்கிற நீ தானே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, சொல்றாங்க சசிகலாமா சொன்னது எல்லாத்தையும் ஏன் மேல எழுதிடாதீங்க, சரியா? நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த அடிமை கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது, விடக்கூடாது. பிஜேபி இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்ல நேர்வழியோ எப்படியோ அங்க போய் ஆட்சியை பிடிச்சிடறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால நுழைய முடியவே இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றாங்க. அதுல வெற்றி பெற்றுட்டோம், அது கேன்சல் பண்ணிட்டாங்க, முடியாதுட்டாங்க. நாம தான் முதல்ல கொண்டு வந்தாங்கம்மா, தொகுதி மறு வரையறை. இத போன வருஷமே நம்முடைய தலைவர் ஒரு கூட்டம் நடத்தணும், சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும், இதை எதிர்த்தோம். இப்போ அதை கொண்டு வர பார்த்தாங்க. என்ன இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்ப 39 தொகுதி இருக்கா நாடாளுமன்ற தொகுதி, இந்தியாவில மொத்தம் 543 தொகுதி. அதை அதிகப்படுத்துறாங்க, மக்கள் தொகையை வச்சு அதிகப்படுத்துறாங்க. எவ்வளவு 815 தொகுதி ஆக்க போறாங்க. நாம என்ன சொன்னோம், நீங்க 39 அதிகப்படுத்தினீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வரணும். ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல மக்கள் தொகையை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க, வட மாநிலங்கள்லாம் சரியா கட்டுப்படுத்தின நம்ம ஒன்றிய அரசு சொல்லி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற நமக்கு தண்டனை. 47 தொகுதி தான் தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னாங்க. 49 நாடாளுமன்ற தொகுதி, 12 தொகுதி நமக்கு கம்மி பண்ணாங்க. அதைத்தான் எதிர்த்து நம்முடைய தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்துச்சு, அதுல தோத்து போயிட்டாங்க, முடியாதுட்டாங்க, சட்டத்தை ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய தலைவர் தான் ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக. மாநில உரிமை எங்கெல்லாம் பறி போகுதோ, எங்கெல்லாம் ஒன்றிய அரசு கை வைக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். தமிழ்நாட கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சிக்கிறாங்க. அதனாலதான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கும். அதை இந்த தேர்தலில் மீண்டும் மீண்டும் நாம நிரூபிச்சு செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த தொகுதியும் தெரியுமா? சேப்பாக்கம் திருமதிக்கு தொகுதியில் நான் ஒரு வேட்பாளர்.
நான் என் தொகுதிக்கே இன்னும் போல, இன்னும் வாக்கு கேட்கிற போல. நான் என் தொகுதிக்கு போகாம மேட்டுப்பாளையத்துக்கு வந்து சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் ஜெயிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஏன்? ஏன்னா என் தொகுதி வெற்றியை விட எனக்கு இங்க மேட்டுப்பாளையம் தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாக கல்யாண சுந்தரம் அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு தேதி 17, தேர்தல் நாள் 23, இன்னும் 6 நாட்கள் இருக்கு. சரியா? உதயநிதி வந்தாரு, போய் பார்த்தோம், போட்டோ எல்லாம் காமிச்சாரு, கை தட்டினோம், திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு, கலைஞ்சு போயிட்டாரு, போயிடக்கூடாது. அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு வாக்கு கேளுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் உதயசூரிய கவிதா அவங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சா என்ன திட்டங்கள் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாத்தை விட முக்கியம் சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டக்கூடாது. அந்த பிரச்சாரத்தை அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா நிச்சயம் மேட்டுப்பாளையத்துல 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரி கவிதா அவர்களை ஜெயிக்க வச்சு காட்டணும். சரிங்களா? நிச்சயமா. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. உங்க அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி. Thank you.